பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா, அடிப்பட்ட மாதிரி WWE காட்டப்பட்ட கோடி ரோட்ஸுடைய நிலைமை என்ன, WWEடைய ரசல்மேனியாவுடைய ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத பற்றினா அஃபிஷியலி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மற்றும் இதே போல் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்கு வந்திருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யலை தமிழை தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே ஸ்மாக்டவுனுக்கு பேக் ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் டீம் வந்துருந்தாங்க. அப்போது மாமியாரில் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த வருடம் ரசல்மனியாங்கிறது நாம் சரித்திரம் படைக்க போகிற ரசல்மனியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேமியன் பிரீஸ்டோடைய மணி இந்த பேங்கை ஒரு ஃபோக்கஸிங் விட்டுருப்பாங்க. இதை வச்சு ஒரு ஹிண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க ஃப்ரைடே அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. டேமியன் பிரீஸ் மேபி பார்த்தீங்கன்னா அவருடைய மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணலாம். மணி இந்த பேங்கை வச்சு எந்த சாம்பியன்ஷிப்லாம் கேஷிங் பண்ணலாம்? யூஎஸ் சாம்பியன்ஷிப், இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப், யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் அண்ட் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ரா பிராண்டில் இருக்கிறதுனால அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காகவும் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாகவும் கேஷிங் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் இருக்குது. அது ரசல்மனியாவில் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒரு சிறிது நாட்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் வந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா அடிபட்ட மாதிரி காட்டினாங்க, ரத்த வெள்ளத்தில் மிதக்கிற மாதிரி நமக்கு காட்டினாங்க. ஆனால் நிஜத்தில் கோடி ரோட்ஸுக்கு இன்ஜுரி ஆகலை. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நடிப்பு. சரி, கோடி ரோட்ஸ்க்கு இன்ஜுரி ஆன மாதிரி காட்டினாங்களே, இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு கோடி ரோட்ஸ் வருவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருவார். ரசல்மனியாவுக்கு முன்னாடி நடக்க போகிற கடைசி ரசல்மனி ரா அப்படிங்கிறதுனால அது ரசல்மனியா அளவுக்கு தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு அமர்க்கலமான பர்ஃபார்மன்ஸ் நடக்க போகுது. இந்த வாரம் நடக்க போகிற ராவில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வராது, சோலோ சிக்காவா, ஜே ஊசோ, ஜெமி ஊசோ அண்ட் கோடி ரோட்ஸ், செத் ரோலின்ஸ், ட்ரூ மேக்கின்டன்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ராக் மற்றும் ரோமன் ரெயின்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் ரிட்டர்ன் ஆகி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையுமே அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ், செத் ரோலின்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா நேரடியாக ரோமன் ரெயின்ஸையோ அல்லது ராக்கையோ அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டல. போன வாரம் பேக் ஸ்டேஜில் ராக் முதல்ல பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண மாதிரி காட்டினாங்க. அப்போ அது ஒரு ரைவரியாக பார்த்தீங்கன்னா கூட கொஞ்சம் பில்டப் ஏற்றுற மாதிரி பேக் ஸ்டேஜில் இவங்க அட்டாக் பண்ணதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ரசல்மனியா ஸ்டீடியோவில் ஒரு சில மேட்சஸ் இருக்குது, ரோமன் ரெயின்ஸோட மேட்சஸ். அந்த மேட்சஸ் ரசல்மனியாவில் கொண்டு போகிறாங்கன்னா மேபி அவங்கள ராலையோ ஸ்மாக்டவுன்லையோ ஃபேஸ் டு ஃபேஸ் மட்டும் தான் பார்க்க வைப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட வைக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ப்ராக் லெஸ்னர் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் நேரடியாக ரெண்டு பேரும் ரசல்மனியாவில் தான் சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரிட்டன் மேட்ச் நடக்கும்போது மாறி மாறி பல தடவை சண்டை போட்டிருந்தாங்க, அது வேறு விஷயம். ஆனால் தடவை மோதும்போது அப்படி தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு போன வருஷம் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் ரெண்டு பேரும் ரசல்மனியாவில் தான் முதல் சண்டை போட்டாங்க. இப்போவும் கூட ரசல்மனியாவில் தான் சண்டை போட்டாங்க. இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுக்கிற விஷயம் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. மேபி நெக்ஸ்ட் வீக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ராக் வந்து கோடி ரோட்ஸை கை வச்சுட்டாரு. அதனால் கண்டிப்பாக இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரால பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ராக் அட்டாக் பண்ணதுக்கு ஒரு சில வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேர் நியூஸாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜான்சனா சும்மா இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ராக்கை வந்து சூண்டி விட்டுருக்கிறாரு. ஜான்சனா தன்னுடைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ராக் அதாவது உண்மையான கல்லுக்கு மேலே கிளாஸை வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு ராக்கை ரொம்பவே பார்த்தீங்கன்னா டீச் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வந்து ஜான்சனா வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பேபேக் டைம்லேயே பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ராக்குக்கும் கோடி ரோட்ஸுக்கும் பழைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத காட்டிலும் ஜான்சனாக்கும் ராக்குக்கும் அதை விட பழைய பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயந்தான். ஜான்சனா உண்மையிலே யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, கோடி ரோட்ஸுக்கா ராக்குக்கான்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் விவான் கோடின்னு சொல்லும்போது இல்லை எங்களுக்கு ராக் விசஸ் ரோமன் ரெயின்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ராக்குக்கு சப்போர்ட் பண்ணவர் தான் ஜான்சனா. ஆனால் இப்போது ராக்கை டீச் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஏன்னா அந்த நேரத்தில் ராக் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டனாக இருந்தார், கோடி ரோட்ஸும் ஃபேஸ் டனாக இருந்தார். அதனால் ஒரு ஃபேஸ் டனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலான்னு சப்போர்ட் பண்ணார். ஆனால் இப்போ முழுக்க ராக் ஹீல்டனாக இருக்காருல்ல, ஹீல்டனுக்கு நம்ம ஜான்சனா வந்து ஒரு பேபி ஃபேஸ், அதனால் சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல, அதனால் அவரை கலாய்க்க மாதிரி பண்ணுறாரு. இந்த வருஷம் நடக்க போகிற ரசல்மனியாவுக்கு ஜான்சனா வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் அப்பீரியன்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கிற செய்திகள் பல நாட்களாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது நடக்க வாய்ப்பு இருக்குதா? ஜான்சனா பார்த்தீங்கன்னா கடைசியாக சோலோ சிக்காவை கூட சண்டை போடும்போது அவருக்கு லைட்டாக இன்ஜுரி ஏற்பட்டுதான், அதனால் சர்ஜரி பண்ணாராம். சர்ஜரி பண்ணதுக்கப்புறமும் படத்தில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இன்ஜுரி இருக்கிறதுனால அவர் ரெஸ்லிங் பண்ண முடியாது. அதனால் இந்த வருஷம் ரசல்மனியாவில் ஜான்சனா பார்த்தீங்கன்னா சண்டை போட மாட்டார். பட் ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது, ஜான்சனா அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ் அவர் மட்டும் இல்லை ஸ்டோன் கோல்டையும் சேர்த்துக்கிட்டு வந்து இந்த வருஷம் ரசல்மனியா அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு. அதாவது நம்ம சமயத்தில் ராலே பார்த்துருப்போமே,
சொல்லுமே, ராக் வந்து பார்த்தீங்கன்னா படுபயங்கரமாக கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினுடைய ஃபோட்டோவும் ஜான்சனாவோட ஃபோட்டோவும் இருக்கும். இதை வச்சு ஓரளவுக்கு ஜான்சனா மற்றும் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் இந்த வருஷம் ரசல்மனியாவுக்கு வருவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் 100% நம்மளால் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நம்ம ரசல்மனியா வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரசல்மனியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஸ்டேஜ் டெக்கரேஷனை எந்த மாதிரி புக் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம செத்ரோல்ஸ் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார்ல, அந்த ரசல்மனியா எனக்கு தெரிஞ்சு ரசல்மனியா 34 நினைக்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாமல் தான் சொல்கிறேன். அது 34 35 நீங்கள் மறக்காமல் கம்பஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அது 2014 நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரசல்மனியாவில் செத்ரோல்ஸ் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார். அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னா, ஸோ அதில் எந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தது ரசல்மனியா செட்டப்பு, சேம் அதே மாதிரி ஒரு செட்டப் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரசல்மனியாவுக்கும் புக் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ஸ்டேஜ் டெக்கரேஷன் இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்டார்டிங் இன்ட்ரோ, இதுதான் அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷனுடைய முன்வாசல். போன வருஷம் ரசல்மனியாவில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கார்பரேட்லாம் போட்டு வச்சுருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரியே டிசைனிங் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ரசல்மனியா பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வருஷமும் அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ரசல்மனியாவுடைய கலர் டெக்கரேஷனையும் பண்ணுறாங்க. எல்லோவாக இருந்ததுன்னா எல்லோவாக இருக்கும். போன வருஷம் ஃபுல் அண்ட் கோல்டாக இருந்தது, அதனால் ஃபுல் அரினாவும் கோல்டு கலரில் இருந்தது. இந்த வருஷம் முழுக்க க்ரீன் கலரை மெயின் பண்ணி செய்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு க்ரீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரசல்மனியா பார்த்தீங்கன்னா டோட்டலி 6 hours நடக்குது. ஸோ ஒரு மேட்ச்சுக்கு அரை மணி நேரம் பார்த்தாலும் 3 மணி நேரம் தான் முடியுது. மிச்சம் 3 மணி நேரம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல் கெஸ்ட்டு வருவாங்க மற்றும் நிறைய அப்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரசல்மனியாவில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் 75,000 டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் விற்றுருக்குது. லாஸ்ட்டு 1 வீக் அப்படிங்கிறதுனால இன்னொரு 10,000 டிக்கெட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக 10,000 டிக்கெட் விற்கும். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆடியன்ஸுடைய கெப்பாசிட்டி வந்து 90,000 85,000 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. போன வருஷம் ரசல்மனியாவை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஸ்டேடியம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பெருசு தான். போன வருஷம் ஆடியன்ஸ் கெப்பாசிட்டி, அதாவது அந்த அரினாவில் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 85,000 பேர் தான் இருக்கலாம். ஆனால் WWE வந்து 86,000 பேரே உட்கார வச்சாங்க. அது அவங்களுடைய திறமை. அதே மாதிரி இந்த வருஷம் அரினாவை பொறுத்த வரைக்கும் 90,000 பேர் உட்காரலாம். ஆனால் இவங்க இது வரைக்கும் 75,000 டிக்கெட் விற்றுருக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் டிக்கெட் ஃபோக்கஸ் பண்ணி விற்றாங்கன்னா போன வருஷத்தோடைய ரெக்கார்டை பீட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரசிகர்களும் அவளோட தான் இருக்காருங்க டிக்கெட்லாம் வாங்குறதுக்கு. பட் ஆனால் இப்போ காலியாக கிடக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் ரோல்ஸ் டிக்கெட். ஃப்ரண்ட் ரோல்லாம் காலியாகிடுச்சு, பேக் ரோல். ஸோ அதனால தான் டிக்கெட் கொஞ்சம் டல் அடிக்குது. ஏன்னா ரசல்மனியாவில் பின்னாடி போய் உட்காந்து டிவியில் பார்க்கறதுக்கு வீட்லேயே டிவியில் பார்த்துக்கலாமே அப்படிங்கிற சில பேருக்கு தோணும்ல, அதனால அந்த டிக்கெட் பிராண்டை சேர்ந்த ஒரு ரெசலர் பார்த்தீங்கன்னா ஹீல்டு தனது பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது வில்லனா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. யார் அது வேற யாருமே கிடையாது, LWO இருக்கிற நம்ம கார்லிட்டோ. முழுக்க LWOவே பார்த்தீங்கன்னா ஹீல்டன் டீனா ஆக்கிடலாம் போல இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா LWO அப்படிங்கிற பேர்ல இருந்து முழுக்க ஹீல்டனை மாறிட்டு இருக்காங்க, சாண்டோஸ் எஸ்கோபார் மாதிரி. இப்போ நம்ம கார்லிட்டோவும் பார்த்தீங்கன்னா ஹீல் கேரக்டர் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் ரே மிஸ்டீரியோக்கும் கார்லிட்டோக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி இவருடைய ஹீல்டன் தானே பார்த்தீங்கன்னா நம்ம ரசல்மனியாவில் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ரசலிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் உங்கள் ஃபேஸை காட்டி போடுறீங்க, எங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்குது, கோவம் வருது அப்படின்னு. என் முகத்தை பார்த்து கோவம் வந்துச்சுன்னா ஓகே, பிரச்சனை கிடையாது. நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டேன், கார்ப்பரேட் ப்ராப்ளம். அதாவது நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்ட இமேஜஸ் ஃபுல்லாக இன்னொருத்தவங்களுடைய இமேஜ். நான் ஏதாவது இமேஜ் வச்சு சும்மா பிளாக் ஸ்க்ரீன் வச்சு பேச முடியாதுல்ல, பேச நல்லா இருக்குமா? அதனால் இமேஜஸ் போடுறோம். அது வந்து இன்னொருத்தவங்களுடைய ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ரீயூஸ்டு கண்டென்ட்டில் நமக்கு இதுக்கு முன்னாடி மானிட்டேஷன் அந்த சேனலை சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க. 30 நாள் ஆச்சு. அதனால தான் இந்த சேனலில் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். சும்மா நம்ம சேனலை மாற்றிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஃபேஸ் தெரிகிற மாதிரி போடணும். நான் ஃபுல்லாக என் ஃபேஸ் தெரிகிற மாதிரி போட்டிங்கன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சைடு ஓரமாக போட்டிருக்கிறேன். இது யாருக்கும் டிஸ்டர்பாக இருக்காதுன்னு. ஆனால் சில பேர் டிஸ்டர்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்ததுன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.